வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 22 ஜான்வரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி வலாட்டைலாக இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் அந்த மாதிரியான வலாட்டிலிட்டி வராது. எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் ஹைலேருந்து 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு அது அப்படியே வந்து பவுன்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல வந்து எர்த்குவாக் வருது அப்படின்னா கண்டினியூவாக ஒரு 10 நாளைக்கு அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு எர்த்குவாக் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுமே. மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்தாலோ இல்லை ஒரு பெரிய ஒரு பீக்கு போனாலோ அது வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஸ்பைக்காகவும் மார்க்கெட்டில் வலாட்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கும் எக்ஸாக்டாக அதுதான் நடந்துச்சு. நியர்லி 70-80 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆனது. அங்கேருந்து 230 பாயிண்ட்ஸ் ப்ளஸுக்கு போச்சு. அங்கேருந்து ஃப்ளாட் ஆச்சு. மறுபடியும் 100 பாயிண்ட்ஸ் க்ரீனு. ஸோ ஒரு ஹைலி மூவ்மெண்ட் இருந்துச்சு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பீரிங்கிறதுனால. இன்றைக்கி வந்து ஸ்கேல்பர் ட்ரேடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ், மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சா, இங்கேருந்து ஏறலாம், எது வரைக்கும் ஏறலாம். அதாவது யூஸ்வலாகவே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமைனா வச்சு செய்வாங்க. இப்போ நாளைக்கும் வெள்ளிக்கிழமைனால என்ன நடக்க போகுது, மார்க்கெட் கண்டிஷன் வேறு நல்லா இல்லை. அப்படிங்கும்போது நாளைக்கு என்ன நடக்க போகுது, எஸ்டர்டே வந்து ட்ரம்ப் வந்து என்ன பேசினாரு, ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட். இப்போ வந்து எஸ்டர்டே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற டாவோஸ் அப்படிங்கிற சிட்டியில் நடந்த எக்கனாமிக் ஃபாரம். அங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அங்கே வந்து ஜனவரி மந்த் வந்து எக்கனாமிக் ஃபாரம் நடக்கும். அதில் வந்து ஒவ்வொரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டு, ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய ஸ்பீச் வந்து அங்கே வந்து கொடுப்பாங்க. எஸ்டர்டே வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டு நம்ம சின்ட்ராஸோடைய ஸ்பீச் அங்கே இருந்துச்சு. அந்த ஸ்பீச் வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப். ஓகேங்களா? அவர் வந்து எஸ்டர்டே ஸ்பீச்சில் வந்து என்ன சொன்னார்னா, ஐ நீட் கிரீன்லேண்ட் ஃபார் யூஎஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு கிரீன்லேண்ட் வேணும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு கிரீன்லேண்ட் வேணும் அப்படின்னா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரஷ்யாவோ இல்லை சைனாவோ வந்து யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகம். அப்படிங்கும்போது கிரீன்லேண்டுங்கிறது வந்து ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும். இவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் சரி, சைனா, ரஷ்யா இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் வந்து கிரீன்லேண்டுங்கிறது வந்து ஒரு மையப்பகுதியாக இருக்கும். அதனால தான் அது வேணும், எங்களுடைய பாதுகாப்புக்கு அது வேணும் அப்படிங்கிறாரு. இதையே தான் வந்து ரஷ்யாவும் சொல்கிறாங்க. ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு உக்ரைன் வேணுங்கிறாங்க. இதையே தான் வந்து சைனாவும் சொல்கிறாங்க. சைனாவுடைய பாதுகாப்புக்கு தைவான் வேணும் அப்படிங்கிறாங்க. அதே தான் வந்து நார்த் கொரியான்னு சொல்கிறாங்க. எங்களுடைய பாதுகாப்புக்கு சவுத் கொரியா வேணுங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுமே வந்து அவங்களுக்கு தேவையானங்கிறதுனால தான் வந்து வார் வருது. இவர் வந்து புதுசாக சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த யூரோப்பியன் யூனியன்களுக்கு வந்து 10% டேரிஃப் வச்சுருந்தார் பார்த்தீங்களா? பிப்ரவரி 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி இருந்தார் பார்த்தீங்களா? அது வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இவர் ஒருத்தர் போதும். 10% டேரிஃப் போடுறோங்கிறாரு. அப்போ வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணியிருப்பாருன்றது யூஎஸ் மார்க்கெட்டில். எல்லாம் மார்க்கெட் நல்லா டவுன் ஆச்சு. எஸ்டர்டே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை அதை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. மார்க்கெட் ஆப்ரேட்டர் அப்படின்னா சின்ட்ராஸ் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான், அதாவது 10% டேரிஃப் வந்து ஸ்டாப் பண்ணுறேன், இது வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது ஒரு ரீசன் தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆனது. அதுக்கப்புறமா வந்து கிரீன்லேண்ட் இஷ்யூ வந்து நான் வந்து அதை வந்து அட்டாக் பண்ண மாட்டேன், நான் வந்து ஃபோர்ஸ் அங்கே வந்து இறக்க மாட்டேன், நான் வந்து பேச்சுவார்த்தை மூலமாகவே வந்து கிரீன்லேண்டை நான் வந்து வாங்கிக்குவேன், இல்லை அப்படின்னா கொடுக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அதனால தான் வந்து எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு பீக்கு போயிருக்குது. 1.2% டவ் ஹையில் போயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.18% அண்ட் S&P 500 1.26%. ஸோ எல்லாமே வந்து மோர் தென் 1% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹையில் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 2%, ஹேங்செங் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு, ஷாங்காய் இண்டெக்ஸும் வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 150-170 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனது என்னமோ 70-80 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. 25,300 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,430 போச்சு. ஒரு கட்டத்தில் 240-250 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்துச்சு. ஓகே,
மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து இறங்குது 300 பாயிண்ட். மார்க்கெட்டுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ளாட்டாகவே வந்துச்சு. மறுபடியும் அங்கேருந்து 150 பாயிண்ட். ஸோ ஒரு ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 397 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.49%, 82,307 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 132 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.53%, 25,290 வந்து செட்டில் ஆகுது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ரியாலிட்டி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் இந்த 2 செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ருப்பி வந்து ஆல் டைம் லோவில் க்ளோஸ் ஆகுது. 91.63. ருப்பி ஏறுறத பார்த்தோம் அப்படின்னா 100 வந்துட மாட்டிருக்குது. இன்னும் 5-6 மாதத்தில் வந்து 100 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து டச் பண்ணிட மாட்டிருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கோல்டு. இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங். ஓகேங்களா? வெர்டிகலாக ஃபால் வந்துச்சு. அதாவது கோல்டோடைய டாலர் வந்து $4,860 வந்து $4,780. கிட்டத்தட்ட ஒரு $70-80 வந்து டவுன் ஆச்சு. அதே மாதிரி சில்வர் வெர்டிகலாக ஃபால் ஆச்சு. ஆனால் அது அப்படியே வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சில்வர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிப்பான் சில்வர்னு நினைக்கிறேன். சில்வர் வந்து ட்ரேட் ஆனதை பாருங்க, 333 ஹை, லோ வந்து 260, க்ளோஸ் ஆனது 300 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஏன்னா ரொம்ப வலாட்டிலிட்டியாக இருந்துச்சு சில்வர். அதே மாதிரி கோல்டு வந்து நல்ல வலாட்டிலிட்டி. ஆக்சுவலாக வந்து கோல்டை பொறுத்த வரையும் நம்ம இந்தியாவில் தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து கோல்டு வந்து இருக்குது. பட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கையில் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மகளிர்கிட்ட, பெண்மணிகள்கிட்ட, மகளிர்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை டன் கோல்டு இருக்குது அப்படின்னா 35,000 டன் கோல்டு இருக்குதாம் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லிடுது. இந்தியாவில் கவர்மெண்ட் இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திலையும் வச்சிருக்கிற தங்கத்தோடைய மதிப்பு வந்து 35,000 டன். அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 500 லட்சம் கோடியாம். ஓகேங்களா? அதாவது 1 லட்சம் கோடிங்கிறது 1 ட்ரில்லியன். 500 லட்சம் கோடிங்கும் போது 500 ட்ரில்லியன் US டாலருக்கு நம்ம மகளிர்கிட்ட கோல்டு இருக்குது. ஓகே, நம்ம கிட்ட 35,000 டன் கோல்டு இருக்குது. மற்ற யூஎஸ்எல் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல வந்து அங்கே இருக்கிற வந்து லேடிஸுங்கெல்லாம் வந்து கோல்டு வந்து அதிகமாக வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் தான் வந்து கோல்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். லைக் யூஎஸ்ல இருக்கிற லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து நிறைய ஒட்டியானம், இது ஆரம் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க மெலிசாக ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் அதுவும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் மகளிர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட வந்து 20-30 பவுன் போட்டுக்கிட்டு போவாங்க. அதனால் வந்து 35,000 டன்னுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி யூஎஸ்ல வந்து மொத்தமாகவே இருக்கிற கோல்டு வந்து 8,133 டன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்டு அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வ் எல்லாமே சேர்த்தனா தான் இந்தியாவில் இங்கே இருக்கிற லேடிஸுக்கிட்ட 35,000 டன் கோல்டுக்கு வந்து ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லிடுது. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து ஏழை நாடு கிடையாது. 500 ட்ரில்லியன் US டாலருக்கு உண்டான மதிப்பு இருக்கிற நாடு. ஓகே, அதுக்கடுத்து வந்து இண்டிகோ இப்போ வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது லாஸ்ட்டு மந்த்து அவங்க வந்து நிறைய வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து இம்பேக்ட் ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 77.5% டவுன் ஆயிருக்குது. அதாவது 550 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்து 2,448 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஆல்ரெடி வந்து இண்டிகோ வந்து அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து 7 o'clock வந்து யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி டேட்டா வரப்போகுது. 3.8% ப்ரீவியஸாக இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 4.3%. 8:30 PM யூஎஸ்ஏலேருந்து பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங், அதாவது நாளைக்கு ஏர்லி மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது 2.9%. ப்ரீவியஸாக இருக்குது 2.9%. இப்போ ஃபோர்காஸ்ட் 2.7%. நாளைக்கு மார்னிங் 8:30 ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது 0.75%. அதே தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கட்டு இருக்குது ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜெர்மனி டேக்ஸ் வந்து நியர்லி 1% ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே வந்து 25,000 அப்படிங்கிறது வந்து, அதாவது 24,920 வந்துச்சு. பட் அது வந்து ஒரு
சிவியராக வந்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கூட வந்து க்ளோஸ் வைக்கல. ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 தான். ஓகே. இப்போ 25,280 அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500 தான். ஓகேங்களா? 25,000 25,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பட் வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஹையர் லெவலில் கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்கணும். நமக்கு ஃப்ரெஷ் பையிங் வந்து இப்போதைக்கு வேண்டாம். வெயிட் பண்ணுங்கள். பட் நல்ல வேல்யூபிளான ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ₹10,000 அதுக்கு உண்டான ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் பிக்குக்கு நீங்கள் இதை வந்து பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பிரேக் அவுட்டு கால்ஸ் அப்படின்னா அதுக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். எஸ்டர்டேவோ இல்லை எஸ்டர்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. டே பிஃபோர் எஸ்டர்டேயில் அதாவது சாய் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு 2-3 பேர் கமெண்ட் பண்ணி போட்டதாக எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் சாய் லைஃப் எப்போ ரெக்கமெண்ட் பண்ணேன்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். சாய் லைஃபு 930 940 ஏதோ பிரேக் அவுட் சொன்னேன். அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து சென்செக்ஸ் வந்து 26,300 இருந்துச்சு. 26,100 கூட வச்சுக்காங்க. ஓகேங்களா? அங்கேருந்து இப்போ வந்து 1300 பாயிண்ட் நிஃப்டி இறங்கிருக்குது. ஸோ 1300 பாயிண்ட் இறங்கும்போது அந்த கடவுளே வந்து அலர்ட் கொடுத்துருந்தாலும் அது வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்காங்க. இந்த லெவலுக்கு கீழே 850ன்னு சொன்ன நினைக்கிறேன். 850 பிரேக் ஆச்சுன்னா வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஹோல்டு பண்ணிட்டு இறங்கிடுச்சுன்னு அதை வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிரேக் அவுட் காலோ ஸ்விங் காலோ அதே மாதிரி டாடா கெமிக்கல் இது எல்லாமே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா வெளியே வந்துடணும். அதை வச்சுக்கிட்டு நான் தலைகளாகவே தான் குதிப்பேன் அப்படின்னா அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மறுபடியும் ஏறும்போது வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து மார்க்கெட்டில் வந்து சாதாரண காற்று அடிச்சிச்சு அப்படின்னா வச்சிருக்கலாம். இங்கே வந்து புயலே அடிக்குது. இங்கே இருக்கிற ஆலமரம் அரச மரம் எல்லாமே பிச்சுக்கிட்டு போகுது. அப்படிங்கும்போது சாய் லைஃப் ஆகுது, டாடா கெமிக்கல் ஆகுது. ரிலையன்ஸே வந்து அதல பாதாளத்தில் போயிட்டு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்கிட்டு இருக்குது. சூப்பரான ரிசல்ட் கொடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது சாய் லைஃப் ஆகுது, டாடா கெமிக்கல் ஆகுது. அதனால வந்து எந்த ஒரு ஸ்டாக்கு ஸ்விங் அந்த பிரேக் அவுட்டுக்கு வாங்கணும் அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. நீங்களா பார்த்து வாங்கினாலும் சரி, இல்லை வேற யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் சரி, தயவு செஞ்சு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பழகுங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து எண்டையராக வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உள்ள என்டர் ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட்டுக்கு மட்டும். லாங் டேர்ம் பிக்குன்னு சம் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இறங்க வாங்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃப்ரைடே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த டிராயிங் வந்து நான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே போட்டிருந்தது. இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 25,400லேருந்து 25,430 வரைக்கும் சொல்லலாம். இதுதான் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது 25,550லேருந்து 600 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 25,430 வரையும் பார்த்துக்காங்க ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,150. 25,150க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 25,000 வந்து டச் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,350. 59,350க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 59,600 இருந்து 700 வரையும் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,000. 59,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா 58,800. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.